பார்க்கலாமே. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு டப்பிங் முடிச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்கும். டப்பிங்கா நானா என்னடா நல்லா இருக்கியா ஆக்ஷன் ஏய் அப்படியே ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இவங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாலும் எங்க கேமராமேன் சார் வாயே திறக்க மாட்டார். அந்த ஒரு சாஃப்ட்னஸ் எந்த ஒரு இடத்துலயும் இந்த சேட்ட பையன் இந்த பையன் கூட வாலுத்தனம் இருக்குமே தவிர தான் ஒரு ஹீரோ தான் இப்படி வந்து ஒரு கெத்து காமிக்கணும் ஒரு போஸ் கொடுக்கணும் அப்படி கிடையாது. நடிப்புமா அப்படின்றது தெரியும். நீ என்ன லுக் விட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி ஓகே சரி சொன்ன உங்களுக்கு நீ சொல்றது கரெக்டு தான். மோப்னெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா எண்ணெய் சுடும் பணி டீம் தான் இருக்காங்க. சார் எல்லாத்துக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரா வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் ராம் சேவா எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ அடுத்ததா வந்து ஆக்ட்ரஸ் நம்மளுடைய டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க, ஆக்ட்ரஸாகவும் இருக்கீங்க, நிறைய சீரியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த வாய்ஸுக்கே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேன் ஸ்ரீலேகா மேம் அவர்கள். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், உண்மையாலுமே வந்துட்டு செம்மையா இருந்தது. சாங்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி அவர் பண்ணிருப்பாரு, பிராக்டிஸ்லாம் வந்து எடுத்துட்டு போறா இல்ல வந்து எப்படி இது ஆன் ஸ்பாட்ல பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது ட்ரெய்லர். ஸோ வாழ்த்துக்கள் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோ நட்ராஜ் அவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அர்ஜுன். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அடுத்ததா நம்மளுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் சார்மிளா எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். ஸோ அடுத்த நம்ம ஆக்ட்ரஸ் ஜெயந்தி அவர்கள் வணக்கம். ஸோ படத்தை வச்சு டீமை வந்து வெல்கம் பண்ணியாச்சு. இந்த படம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உருவாச்சு, இப்போ ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது, அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு ஃபஸ்ட்டு உருவான ஒரு கதை தான். இந்த படத்தில் வந்துட்டு நம்ம அம்மா அவங்க ஹீரோ நாகராஜ், பிரசாத் அப்பா மேடம், அதுக்கப்புறம் பாக்கிரா சார், சிங்கமொழியான மனோபுரம் சார், நான் ஸோ இவங்க தான் இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப இவங்க மைண்டில் இருந்தாங்க. ஓகே. ஸோ அதை வச்சு பிளான் பண்ணேன். சாண்டி மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட்டு பிளான் பண்ணுறப்ப ஆக்சுவலாக நான் வந்து எல்லாத்தையுமே மைண்டில் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணோம், அம்மாவோட வெயிட் பண்ணி பேசணும், ஸ்கிரிப்ட் சொன்னோம், பிடிச்சிருந்துச்சி, அப்படியே ட்ராவல் ஆனால் தான். ஓகே. ஸோ இது எனக்கு பண்ணி ஒரு உண்மை சம்பவம் தான். ஆக்சுவலாக ஒரு டீ கடையில் பேப்பர் பார்த்துட்டு இருந்தோம், அது ஒரு சின்ன மெசேஜ் கிடச்சி அதை வச்சு உருவாக்கணும். அதுதான் இது. பட் இது வந்து பப்ளிக் எல்லாத்துக்குமே இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 100%. சூப்பர். ஸோ எண்ணெய் சுடும் பனி டைட்டிலே வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எண்ணெய் சுடும் பனினாலே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் வந்து குளிர் தான் இருக்கும். அது சுடுது அப்படிங்கும்போது இந்த டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இது எப்படி நடந்தது? ஆக்சுவலாக எண்ணெய் சுடும் பனி அதாவது நம்ம ஹாப்பியாக இருந்து வச்சுக்கோங்களேன், அது வேறு லைஃப். பட் வந்து நம்ம ஒரு இப்போ நம்ம ஒரு காஷ்மீருக்கு போனால் கூட ரொம்ப அழகாக ஒரு பனி நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் எடுத்து போனால் கூட மனசு சரியில்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். நெருப்பாத்த சுடு. ஸோ அதான் எண்ணெய் சுடு பனி. நான் வந்து நீங்கள் காஷ்மீர்லேயே போயிட்டு நல்ல ஒரு பனி பிரதேசத்தில் இருந்தால் கூட மனசு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த கான்செப்ட் தான் எண்ணெய் சுடு பனி. அப்படி தான் ட்ராவல் ஆகும். ஓகே. அது ஹீரோ ஹீரோயினி ப்ளஸ் அம்மா எல்லாத்துக்குமே ஒரு ட்ராவல் அப்படி இருக்கும். அதான் கான்செப்ட். சூப்பர். இது பொள்ளாச்சியில நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. இதை சொல்லும் போது வந்து எல்லாருக்குமே இன்னொரு சம்பவம் அடிப்படையில் தான் வந்து அவங்களோட கருத்துமே வந்து போகும். இதை யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை ஆக்சுவலாக வந்து இது நம்ம இது கொஞ்சம் ரிலேட்டிங். இது பொள்ளாச்சி சம்பவம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிகழ்வுது அதெல்லாம். ஓகே. பட் அது இப்போ என்னன்னா நம்ம பேசுகிறப்போ அதிலே கம்பேர் பண்ணுறப்போ ஒத்து போகுது. பட் அது வந்து நடைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போனால் கூட அந்த டேட் வேறு இந்த டேட் வேறு. நாங்கள் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை பற்றி போயிட்டு இருந்தது. அதான் சொன்னால ஒரு டீ கடையில் பொள்ளாச்சியில் உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மெசேஜ் கிடச்சி அதை வச்சு ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணுறப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லை. சூப்பர். ஸோ படம் எப்படி வந்திருக்கு பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமாக பாக்யராஜ் சார் இருக்கார், அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவரும் வந்து இந்த ஸ்கிரிப்டை அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கல. நம்ம கேட்டு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் தான் அவரும் வந்து பண்ணார். போக போக அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறம் அம்மா எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சதுனால ஃபஸ்ட்டு டே எந்த ஹாப்பியோ அது படம் முடிகிற வரைக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்தது. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாக்யராஜ் சார். ஸோ இப்போ வரைக்குமே அவரும் எதிர்பார்க்குறாரு.
ஸோ இப்போ உங்க டீம் நீங்க தான் வந்து சொல்லணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நீங்க புதுசாக வந்து படத்துல காஸ்ட் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் வந்து நீங்க ஷார்ட் வைக்கிறப்போ டேரக்ட் பண்றப்போ வந்து நீங்க வியந்து பார்த்துருப்பீங்களா என்னமா பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள்லாம் இருக்கா? ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொன்று சொல்லணும். இப்போ அம்மா கூட பண்றப்ப என்னன்னா உண்மையாலுமே ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம எப்படி இருப்போம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். நிஜமானுமே இது வீடியோதான் சொல்றேன், நிஜமான அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியா அம்மா ஹீரோ நராஜ் அப்புறம் உபாசனா ஹீரோயினி மாமா சார் சித்ராசுமி சார் இவங்க கூடலாம் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறப்ப நிஜமானவே ஒரு வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ வீட்டில் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். உண்மைதான். அதே மாதிரி அவங்களும் அப்படி தான். ஒரு உண்மையான ஒரு பொண்ணு வந்து அவங்க பொண்ணாவே எப்படி வளர்த்தவங்களும் அப்படி வாழ்ந்துட்டாங்க. அவங்க சேம் அம்மாவும் ஹீரோ கூட அந்த மாதிரி. ப்ளஸ் அவர் வந்து லவ் அம்மா கூட ஒரு சேட்டை பண்ற பையன் அதெல்லாம் வந்து வாழ்ந்துட்டாரு. பட் நம்ம சொன்னதை காட்டிலும் ரொம்ப வாழ்ந்துட்டாரு. ரொம்ப ஹாப்பி. மேம் கூட வந்து நடிக்கும் போது இட்ஸ் ஆல்வேஸ் a lot of fun. ஏன்னா கட்டன் சொன்னதுக்கு அப்புறமும் நானும் மேமும் வந்து ஏய் பையா எனக்கு அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுங்க ரீல் பையன் அதான் என்ன கேட்கனா எப்படி இருக்கு அப்படிதான் நான் ஒரு அம்மா மாதிரி தான் என்கிட்ட சொன்னேன். இல்லம்மா நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நான் இருந்து பேக்கப் பண்ணி பேசிக்கிறது. அதுக்கு ஆக்ஷன் சொன்னோன்னே டைலாக் மட்டும் தான் பேசுறது. பட் ஆனால் அந்த ஒரு ஆக்டிங்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. மேமுக்கும் எனக்கும் தான் நல்லா ஜாலி. ஏன்னா அவங்க வந்து என்னோட மாமியார்ல வந்து அவங்கள எப்பாவது முறைச்சிக்கணும். அதனால மேம் கூட நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் a lot of fun acting in this movie. இவர் வந்து கதை சொல்றப்ப அந்த கதை சொல்றப்ப நீங்க கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீலிங் வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு இன்னும் சீக்கிரம் தான் நடந்துருக்கு இல்ல அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவர் சார் சூப்பராக இருக்குது ஸ்டோரி. நம்மளுக்கு வந்து கேரக்டர் என்ன அப்படின்னு தான் நான் மெயினாக கேட்டேன். எனக்கு வந்து ஸ்டோரியை விட எனக்கு வந்து நான் வந்து இந்த கேரக்டரை ஃபிகர் அவுட் பண்ணுறேன்னா ஐ நோ ஐ கேன் டு a good job. எனக்கு வந்து ஸ்டோரி ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஆக்டிங். ஸோ அதனால வந்து சார் கிட்ட வந்து இந்த கேரக்டர் என்னன்னு கேட்கும்போது நட்ராஜ் நீங்க பெருசாக நடிக்க தேவையில்லை, நீங்க நிஜ வாழ்க்கையில் பண்றது தான் இதுலயும் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஓகே சார் நீங்க கதை என்ன வேணா பண்ணுங்க சார் நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த படம் அந்த மாதிரி தான். ஸோ கேரக்டர் வந்து லைக் I'm very happy, very fun, loving, not a care in the world, but he has goals. நிறைய கோல்ஸ்லாம் வச்சிருக்கான். அதை அச்சீவ் பண்ணுவானா மாட்டானா அதெல்லாம் கூட இந்த படத்தில் வந்து ஒரு விஷயமா வரும். பாகிராஜ் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. பாகிராஜ் சார் கூட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டே சீன் தான் எனக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும்போது கொஞ்சம் நர்வஸ், வெரி நர்வஸ். ஒரு சீன் மட்டும் எனக்கு 4 டேக் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் எப்படியே என்ன பார்க்க மறைக்க ஆரம்பிச்சு. சார் இந்த ரியாக்ஷன் நல்லா இருக்கு சார், இதை வச்சு நான் I can work with this அப்படி சொல்லிட்டு அந்த சீனில் வந்து பக்காவாக அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சாச்சு. அது போக வந்துட்டு வேறு சீன்லலாம் சார் கூட பண்ணும்போதெல்லாம் இது வெரி கேஷுவல், என்னடா பையா எப்படா இருக்க அப்படின்னு நார்மலாக பேசுவார், நம்மளும் நார்மலாக பேசுவோம். ஒன்றும் லைக் ஒரு பெரிய பந்தாக்கி இருந்தாங்க. இட்ஸ் வெரி ஃபன் பர்சன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ட் பர்சன் ஐ ஃபவுண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் வாஸ் மனோபாலா சார். அவர் எப்போதாலும் ஜோக் அடிச்சிருவாரு. ஆக்ஷன் சொல்லும்போது நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து உடனே கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் லைக் மூஞ்சில காயெல்லாம் போட்டு மேக்கப் போட்டிருக்காங்க. நான் அடிப்பட்டு அப்படியே சோகமா இருக்கிற சீன்லாம் சிரிக்க வச்சிருவாரு நம்மள வந்துட்டு. அது அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா. பட் டேலண்ட் வைஸ் ஆக்டிங் வைஸ் எல்லாம் சாமா ஐயோ லைக் இட் வாஸ் லைக் த ஜாம்பவான்ஸ் ஆஃப் ஃபிலிம் ரைட். லைக் அவங்க கூட நடிக்கும் போது நம்ம வந்து பெருசா நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க பண்றதுக்கு நம்ம ரியாக்ஷன், நம்ம நார்மல் ரியாக்ஷன் கொடுத்தாலே இட்ஸ் லைக் பெர்ஃபெக்ட் ஆகிடும். ஹீரோயினும் அதே மாதிரி தான், வெரி குட் ஆக்டர்ஸ். உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க படத்துல. என்னுடைய கேரக்டர் வந்து உபாசனாவுடைய அம்மா, ஹீரோயினுடைய அம்மா. ஸோ உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே என்கிட்ட வந்து ஓட்டிடுச்சு. ஓகே ஃபுல்லாக எனக்கு பார்த்த லொக்கேஷன் மம்மி தான். 2 பேருக்கும் அப்படி ஒரு இது அந்த பொண்ணு கேட்டாக்க பேசிக்கலி நார்த் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பெங்களூர்ல வந்தது. ஸோ எங்களுக்குள்ள வந்து காமன் இதுவே வந்து இங்கிலீஷ் தான். பட் தட் கேர்ள் எப்படி கஷ்டப்பட தமிழில் பேசுன்றது எனக்கு தெரியும். எங்கிட்ட தமிழ்லேயே பேசினேன், வாட் லேர்ன் தமிழ் இன்னும் நல்லா வரணும் அப்படி இப்படின்ட்டு. அண்ட் இந்த படத்துலேயே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கேரக்டர் யார் தெரியுமா? நம்ம டைரக்டர் ராம் சார். என்னன்னாக்கா பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். அதுவும் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பூஜை அன்னைக்கு எல்லா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வச்சுட்டாங்க. ஒரு சீன் பாக்கியராஜ் சார் இருந்தார், மனோபாலா சார், சித்ரா மேம், நான், ஹீரோயின், எவ்ரிபடி ஃபுல் ஜிம் பேண்ட் வாஸ் தேர். ஸோ இவருக்கு என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் யாருக்கு ஷார்ட் வைக்கிறது, செகண்ட் எல்லாருக்கும் அது ஒரு காம்படிஷன் மாதிரி. அவர் யாருக்கு என்ன பண்ண போறாரு. The way he dealt it with a smiling face, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே he is doing it. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க என்ன டென்ஷனாக இருக்காங்க, இதை தனியாக போய் கழிச்சு அப்படின்வாங்க, இல்லை போய் ஒரு சிகரெட். இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துருக்கேன் ஸ்மைலோட அழகாக பொறுமையாக சார்
கொஞ்சம் பண்ணி கொடுத்துடலாமே, சரி இது பண்ணிடலாமே. அழகாக வந்தது, அவ்வளோ பொறுமையாக, ஒரு டென்ஷன் இல்லாமல். உள்ளே இருக்க டென்ஷன், பட் வெளியில் பார்த்தா ஒரு மைல்ட் சிரிப்போட இது வெரி குட் ஜாப். இதில் எல்லாத்தோட பெரிய சாதனை புரிஞ்சிருக்காரு ஏன் விஷயத்துல. நான் வந்து இத்தனை படங்கள்ல டப்பிங் கொடுக்காம தப்பிச்சிட்டேன். நல்ல பொடி வச்சு பிடிப்பாங்கன்னு பொடிக்குள்ள போய் மாத்தினாங்க. எல்லாம் ஆக்டிங் பண்ணி முடிச்சோம். அக்கா வரீங்களா, உங்க சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்கலாமே. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு எங்க டப்பிங் முடிச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்கும். டப்பிங்கா நானா வேணாம்பா, நல்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், அதை நாளைக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கக்கா நான் பார்த்துக்கிறேன். ஆனா அப்போதான் அவருக்கு கடுப்பு இருந்தது நான் பார்த்தேன். ஏன்னா வந்து நடிக்கும் போது நான் எவ்வளவு ஈஸியா என்ன வேலை வாங்குறோம், டப்பிங் அவ்வளோ கஷ்டம் என்ன வேலை வாங்குறது. அதாவது ஒவ்வொரு ஷார்ட்டும் கட் பண்ணி ஆமா இல்ல இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் மேட்ச். அதாவது எனக்கு வந்து இது வேணும், இவங்களுக்கு இந்த வாய்ஸ் தான் வேணும். நீங்க சொன்ன மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கேரக்டர், அவங்களுக்கு அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இந்த கேரக்டர் வாய்ஸ் தான் அப்படின்னு ஹி வாஸ் வெரி வெரி ஸ்டர்ன். அந்த மாதிரி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கேட்டவொடனே சரிம்மா நீங்க போங்க வேற டப்பிங். பட் ஹி வாஸ் தேர் ஃபுல்லி. ஸோ தட் வாஸ் வெரி என்கரேஜிங், வெரி டைரக்டிங். அண்ட் இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாக்கா சம்பந்திங்க தான், சம்பந்திங்க தாங்க. உண்மையிலே நல்ல ஒரு சம்பந்தி. ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜாலியாக பேசிட்டு பழகிட்டனால சன்னா பற்றி சொல்லவே வேணாம். எப்பவுமே சிரிச்சு ஜாலி. ஒரு சொல்ல மாதிரி காலேஜ் லைஃப்ல மட்டும் விட்டுறாத பண்ணலாம். இது சினிமா ஷூட்டிங் இவரு ஜோக் பண்ணிட்டு அது இது எல்லாமே. எனக்கு இதுல என்னென்ன ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் டைரக்டர் கொடுத்தாருனாக்கா மனோபாலாசர் என் ஹஸ்பண்ட். படத்துல எனக்கு வந்து இது வரைக்கும் மனோபாலாசர் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் மீ. ஏன்னா நான் காமெடி ரொம்ப பண்ணது நிறைய படங்கள்ல. இவர் டைமிங்ல அடிக்கிறவர், ஈக்குவலா ஒய்ஃப்ல நானும் அடிக்கணும் டைமிங்ல. ஐ வாஸ் லைக் ரொம்ப. பட் மனோபாலாசர் he was very helpful. அவர் வந்து ஜாலி கை, பேசுமா வர்றது பேசுமா உனக்கா பேச வர்றது சரி சொல்லி அது மாதிரி. அவர் பாக்கியராஜ் சாரோட மிஸ்டர் பவுன் தான் செலக்டட் as a heroine. பட் இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ couldn't work. பட் சார் கொண்டாந்து ஒர்க் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்க. என்னோட கேரக்டர் அதுதான் என் பையனே சொல்லிட்டாரு. எப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி ஹோம்லியான ஒரு மதர் தான். தம்பியும் சொல்லிட்டாரு. அம்மா வந்து எப்பவுமே செட்டில் வந்து அம்மா எல்லாரையும் அந்த வாக்கண்ணா என்ன கண்ணா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படிதான் கேட்பேன் எல்லாரையுமே பொதுவாகவே. ஸோ தம்பியோட இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் தம்பி எப்போ சிரிச்ச மாதிரி தான் இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள அதாவது வடிவேல் சார் சொல்லுவாரு பில்டிங் வீக்குன்ற மாதிரி. ஆனா ஏன்னா இதுல என்னென்ன விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸை தவிர மற்ற எல்லா கேரக்டர்ஸும் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நடிகர்கள். அதுவும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜாம்பவான்னு பேர் எடுத்த பாக்யராஜ் சார் இருக்காரு. சில அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் அது. ஸோ அவரு வந்து சீன்ஸ்ல அவர்கிட்ட வந்து இவர் வேலை வாங்குறதா இருக்கட்டும், பையன்கிட்ட வேலை வாங்குறதோ இல்லை அவங்க ஷாமி கிட்ட வேலை வாங்குறது எல்லாமே அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட தான். உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே தான். யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது, எந்த டென்ஷனும் வந்துடக்கூடாது. என்ன அவங்கள மட்டும் கவனிக்கிறாங்க, என்ன கவனிக்கலையா, நான் ஆர்டிஸ்ட் கிடையாதான்னு அதெல்லாம் ஆர்டிஸ்ட் உங்களுக்குள்ள நிறைய நடக்கும். அதெல்லாம் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு பாவம் தம்பி தான் வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்கிரீனையும் பார்க்கணும், அதாவது ஸ்கிரிப்டையும் பார்க்கணும், டைலாகையும் பார்க்கணும், இந்த மாதிரி கேரக்டர்ஸையும் பார்க்கணுன்ட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாமே பண்ணுவாரு. ஆனா எல்லாமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சுமூகமா, எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி ஒரு கேரக்டர் நடந்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து ஸ்மூத்தா, ரொம்ப வந்து மரியாதையா, ரொம்ப அழகா போச்சு. அப்புறம் நீங்க ஒரு கேள்வி வந்து தம்பி கேட்டீங்க, இந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு. இது எப்படின்னா காக்கா உட்கார பழம்பழம் இந்த கதை தான். ஸோ இவங்களுக்கு முதல்ல வந்து எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் அது. அது இந்த படம் வரவே உடனே வந்துட்டு அதுதான் நம்மளுக்கு பீப்புள்ஸ் சொல்லுவாங்கல்ல, உடனே அதை பார்த்து தான் இவங்க எடுத்துட்டாங்க. அது நடந்தது தானே சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி அந்த டேட் வேற இந்த டேட் வேற. ஸோ அதுதான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த டைட்டில் வந்து புதுவிதமான டைட்டில். ஏன்னா என்னை சுடும்னா அது நெருப்பு, அதுல எப்படி பனி குளிர் வரும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த அது ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம்னா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம மைண்டு, நம்மளுடைய சுத்தி இருக்கிற ஆட்கள் இவங்க எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருந்து நம்மளை வந்து கூலா வச்சுக்கிட்டா அது பனி மாதிரி இருக்கும்.
இல்ல எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கடுப்பா நம்மள வந்து டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது அது என்னதான் பனி பிரதேசமா இருந்தா கூட அந்த இடத்துல நம்ம நிக்கிறது வந்து சுடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து அழகா சொன்னாரு தம்பி. அதுவும் இல்லாம இதுல வந்து பாக்யராஜ் சார், சிங்கம்புலி சார், எனக்கு பேர் வந்து சித்ரா லட்சுமணன் சார், மகன் என்னோட மகன் அவரு. நான் வந்து சொல்லுவேன் ரியல் மகன் ஒருத்தர் இருக்காரு, இவர் ரீல் மகனு. ஆனா சேட்டை 1ஆம் நம்பர் பாலு, பயங்கரம். ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு, சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா வந்து ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாரு. ரொம்ப அவருடைய ஒர்க் என்னமோ அதுல சில கான்சென்ட்ரேட்டா இருப்பாரு. அதுல எந்த விதமான குறை இல்லை. ஆனா முக்கியமா இதுல நான் வந்து ரொம்ப 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 தேங்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தம்பிக்கு பண்ணணும். ஏன்னா இயக்குனரா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரையும் கட்டி மேய்ச்சி கூட்டிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு மேல எங்களுடைய ப்ரொடியூசர் அம்மா, அவங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்களும் சரி, சாரும் சரி, ரொம்ப அப்படி ஒரு தன்மையானவர்கள். அப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸை பார்க்க முடியாது இந்த காலத்துல. வந்து நடிச்சுட்டு 1 மாசம் இல்லை 1 வருஷம் ஆனாலும் பைசா தர மாட்டானுங்க. எங்க அம்மா வந்து ப்ரொடியூசர் அம்மா வந்து 5 மணி ஆச்சுன்னா டேபிள் போட்டு உட்காந்துருவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து A to Z யார் என்னவோ 10 பைசா கூட பேலன்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் அவங்களுக்கு பழக்கமே தவிர கம்மியா கொடுத்து பழக்கம் கிடையாது. எல்லாமே இப்ப நான் வேற ஷூட்டிங் போறேன், இந்த லைட்மேன்கள் அங்க வருவாங்க, அம்மா அந்த அம்மா மாதிரி வராதுமா, உண்மையிலேயம்மா மகராசிமா நல்லா இருக்கணுமா, இப்படி வாழ்த்துக்கள் தான் அந்த அம்மாவுக்கு வந்து எங்க போனாலும் கிடைக்கும். ஸோ அதனால அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்து பையன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதுல எனக்கு ரொம்ப நல்ல ரோல் இது. இதே மாதிரி தான் சாஃப்டான அஃபெக்ஷனான மதர் சாங்ல எல்லாம் கூட நாங்க எல்லாம் வருவோம். டான்ஸ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் விடல. மாண்டேஜ் ஷாட் ரொம்ப நல்லா, அந்த சாங்கே ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, காமெடியா இருக்கும். ஒரு மீன் குழம்பு சீன் ஒண்ணு இருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து இதுதான் இந்த மனோபாலா சார் இல்லைங்கிற ஒரு குறையதானே தவிர மற்றபடி எல்லாம் வந்து அவரோட பிளஸிங்ஸ் இருக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கூட பேசுவாரு, என்ன லேக்கம்மா இன்னும் வந்து இவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க லேக்கம்மான்னு. நான் சொன்னேன் இல்ல சார், அம்மா ஊர்ல இல்ல, அம்மா வந்து அவங்க ஊர் போயிருக்காங்கல்ல, வந்துருவாங்கன்னு. ஸோ அது ஏதோ ஒரு காரணங்கள்னால சில நேரம் வந்து சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே வந்தது. பட் இந்த நேரத்துலதான் இது ரிலீஸ் ஆகணும்னு அவன் டிசைட் பண்ணியிருக்கான், அந்த நேரத்துலதான் வரணும்னு இருக்கு. ஸோ அதனால வந்து நிச்சயமா வந்து இது நடிச்ச அத்தனை பேருக்கும், மிகப்பெரிய கலைஞர்களுக்கும் சரி, நம்மள இவங்க பிள்ளை தம்பி இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா, அடுத்த படிக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பா நிச்சயமா இந்த படம் அமையும். இதுல வந்து காமெடி இருக்கு, ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. சாண்டி தான் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல இன்னொரு தம்பி அந்த கானா சாங் எல்லாம் பண்ணாரு, சரவடி சார் அவரும் இருக்காரு. இந்த வில்லன் தம்பி கூட புதுசா பண்ணியிருக்காரு, அவரும் இருக்காரு. ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். இது என்னடா இது ஒரே போர் அடிக்குது அடல சீனா இருக்குன்னு அப்படி இல்லை, எல்லாமே கலந்த ஒரு கலவையா எண்ணெய் சுடும் பணி கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா நல்ல வெற்றிகரமா ஓடும். இதுல மக்களாகிய எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இன்னும் படு வேகமா ஓட்டணும். ஏன்னா வந்து தம்பிக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நீங்க. அதே மாதிரி இயக்குனரும் அடுத்த படத்துக்கு போகணும். எங்க ப்ரொடியூசர் அம்மாவும் வந்து இன்னும் நிறைய படங்கள் எடுத்து நிறைய குடும்பங்களை வாழ வைக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதுக்கு ரசிகர்களாகிய நீங்க, மக்கள், நீங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டி சத்தம், பெரிய சத்தம், அதாவது என்ன சொல்றது, பட்டாசு வெடிக்கிறத விட உங்களோட கிளாப்ஸ் பெரிய சத்தமா கேட்டு எங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் வந்து நல்லது நடக்கணும்னு நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்கா, டைரக்ஷன் பண்றதே பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த படத்துல சார் லிரிக்ஸ் வேற எழுதிருக்காரு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மெலடி சாங்கா இருந்தாலும் சரி, குட்டுப்பாடா இருந்தாலும் சரி, ஃபேமிலி சாங் இருந்தாலும் சரி, எங்களுக்கே கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைமே ரெஜிஸ்டர் ஆயிடுது மைண்ட். இப்போ யங்கர் ஜென்ரேஷன் தான் கேட்கணும். ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பசங்க அமிச்ச உடனே நான் தான் காட்டுவேன், இது எப்படி இருந்துச்சு ஆண்டி ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு. ஸோ குழந்தைங்க கூட கவர் ரேஞ்சில் இருக்கு. ரியல் நைஸ். உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரோல். இப்பதான் ஒரு பார்த்தா நான் உள்ள வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் இந்த டீமை சந்திச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு ஸ்வீட்டான ஹார்ட் நிறைய இருக்கு இதுல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட டிராவல் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ எனக்கு அதிகமான எண்ணமா இருக்கு. என்னை சுடு பண்ணி பெரிய படமா வரணும் ராம்சிகா சார், உங்களோட ஒரு ரசிகையா தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதனால நீங்க இன்னும் பெரிய லெவல்ல ரீச் பண்ணணும். இந்த படத்தை மக்கள் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த டீம் வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்வீட் ஹார்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் நிறைந்த ஒரு அன்பான டீம். இது கூட நான் டிராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
சூப்பர் சூப்பர். சரி, இப்போ எல்லாரும் நீங்கள் படத்தை பற்றி சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த படத்தில் நடந்த மறக்க முடியாத ஒரு ஃபன் மூமெண்ட் ஆளுக்கு ஒன்று எல்லாருமே நீங்கள் சொல்லணும். ஸோ நாங்களும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ மச் எனக்கு வந்து எனக்கு சொல்ல வேணாம். எனக்கு வந்து நிறைய எனக்கு டெய்லி ஏதாவது ஃபன் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஸ்ரீலங்கா மேம் வந்து என்ன ஒரு சீனில் திட்டுவாங்க. அதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஒரு வாட்டி. இவ்வளோ நேரம் இவ்வளோ நல்லா ஜாலியாக கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் அது. ஏன்னா வந்துட்டு என்னடா நான் நல்லா இருக்கியா ஆக்ஷன் ஏய் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவோம். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அது ஒரு நல்ல ரியாக்ஷனாக இருந்துச்சு படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு ஜென்யூன் ஷாக் அது. அந்த மாதிரி மேம் கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ஒரு சீனில் வந்துட்டு என் கையில் வந்துட்டு இந்த சாப்பாடு அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் கடவுளே அப்படி ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். எனக்கு சார் கூட 3rd ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறேன் இது. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. அவரோட எல்லா படத்துலையும் எனக்கு ஏதாவது ஒரு மெமரபிள் மூமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு டூ ஆல் த ஆக்ஷன் ஃபார் த மூவி. அது பண்ணுறது இருந்துச்சு. சாங் பண்ணுறது எனக்கு லைக் த ஹோல் மூவி வாஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் சொன்ன மாதிரி அதான் நான் அங்கே இங்கேயும் சும்மா இருக்க மாட்டேன். இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது. ஒரு கும்பல் சேர்ந்துச்சுன்னா அந்த கும்பல் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் நான் தான் படத்தோட ஹீரோன்னு. அது வரைக்கும் அவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது, அவங்களோட வயசு வேடிக்கை பார்க்கறது, அந்த மாதிரி ஜாலி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன். மனோபாலா சார் ஸ்டில் மை ஃபேவரட் பிகாஸ் லைக் ஸோ மச் இல்லாதது ஒரு விஷயம். ப்ளஸ் அவர் வீடு எங்கள் வீடு பக்கத்தில் ஸோ ஐ சீ ஹிம் குவைட் ஆஃபன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஸோ மச் சிரிப்புனா சிரிப்பு அவ்வளோ சிரிப்பு. லைக் ஏதாவது ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு கொடை வச்சிருக்காரு. அந்த கொடைக்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு. அந்த அது வேணும் நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் வேணும்னு நாங்கள்லாம் வெயில் நின்று போது பக்கத்தில் நின்று அவர் கொடையை வச்சுட்டு ஃபேன் கடையில் நின்று ஏதாவது ஜோக் அடிச்சுட்டு இருப்பாரு. இட் வாஸ் அ வெரி வெரி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மூவி. அது போக வந்துட்டு லைக் அந்த மேம் கூட ஒர்க் பண்ணானே அந்த சீனும் லைக் அவங்க வந்துட்டு ஐ டோன்ட் நோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து செட்டுக்கு வரும்போது ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு பி ஸோ ஃப்ரெண்ட்லி. வந்து நிறைய செட்டு போயிருப்பாங்க. பட் நான் வந்து என்ன மேம் உங்கள் பேர் என்ன இருக்கீங்களா வெல்கம் டு தி டீம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். எனக்கு அது போக நம்ம சித்ரா சார் கூட 2வது படம். ஸோ அவர் கூட பேசும்போது வந்து டேய் நீயாடா அப்படின்னாரு. ஆமாம் சார் நான் தான் சார். என்ன பள்ளியில வச்சு வேற கூட ஷூட்டிங் போடும்போது அவர் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்காரு. ஏன்னா அவரும் நானும் இந்த சேம் ஹோட்டல் தான் சொல்லணும் வந்துட்டு மீட் பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மூவி உண்மையிலே கேம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. நான் வந்துட்டு கூட ஐ ஹேவ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா வந்துட்டு எனக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கறதுக்கும் தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏடியா ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் வேலை பார்க்கும்போது கூட நம்ம வந்து நிறைய மிஸ்டெப்ஸ் பார்த்துருப்போம். இந்த படத்தை வந்துட்டு ஐ வாஸ் லைக் ஐயோ அப்படி கூட வேண்டிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் படும்போது ஓ இது எங்கிறது வந்துச்சு, இது எப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல ஆக்ஷன் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அப்பதான் தோணுச்சு எனக்கு. ஸோ யா சம சார் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறது, எப்பவுமே ஒரு சினிமா ஷூட்டிங் போனாக்கா நம்ம போகும்போது பிரைட்டா போவோம் கொள்வோம், வேகமா நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் கொள்வோம். பட் வந்து எல்லாமே ஒரு 10 வாட்டி கலர் தட்டிடுவாங்க. ரெடியா இங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போய் என்னங்க எப்படி ஷார்ட் அந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சரே கிடையாது. அதே மாதிரி மேனேஜர் வந்து நாளைக்கு காலையில சொல்லிடுவாரு, அவ்வளவுதான் கார் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. கால் ஃபோன் கிளம்பிட்டீங்களா இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி டிராவலிங் லைக்கணும். எங்களுக்கு எங்க படம் நாங்க பண்ணிடணும், ஐயோ நாங்க டைமோட போய் சேரணும், நாங்க டைமோட ட்ரெஸ் பண்ணிடணும், எங்களுக்கு வந்து சரி உள்ளார இவங்க கேட்ட நமக்கு ஆமா நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டை கொடுத்துட்டு வீட்டுல என்ன செய்வோம், நமக்கு இது மாதிரி தான் வரும். பட் இவங்க பண்றது வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. நீங்க டைமோட வந்துடணும், நீங்க வந்தாதான். நீங்க ஏன் லேட்டு ஒரு நாள் கேட்டதில்லை, யாரையுமே கேட்டது கிடையாது. எல்லாரும் வந்து நின்றுட்டு நாங்க தேடுவோம் அசிஸ்டன்ட் கரெக்டா சொல்லுங்கப்பா ரெடி ஆயிட்டா. ஸோ இது வேற மாதிரியான ஒரு நல்லா இருந்துச்சு. we all felt like we are involved in the project. Okay. சொன்ன மாதிரி உங்க மம்மிலாம் வந்து ஒரு நல்ல டைப்பர், நல்ல ஒரு ஜோவியலான கேரக்டர். ஸோ இட் வாஸ் நைஸ். ஒரு ஃபேமிலி பீப்புளோட ஒர்க் பண்ண ஒரு ஹாப்பி. உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்? நான் முதல் நாள் ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனேன். ஜென்ரலா எல்லா படத்துலயும் வர பரபரப்பு டென்ஷன்லாம் இருக்கு. ஆனா அங்க போன உடனே எல்லாரும் ஒரு அன்பா பேசுறது, சாஃப்டா நடந்துருது. அப்பயே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா கொடுத்துடணும், இது நம்ம படம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துடும்ல. இப்போ அதட்டிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருப்போம். அவங்க நம்ம அதுட்டாம அன்பா ரொம்ப நம்மளோட டீம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதனால நமக்குள்ளேயே அந்த சின்சியாரிட்டி வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துட்டு போறோம். இப்பயும் அப்படிதான் நினைக்கிறோம். சார் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட ஒரு பேக் போனா நாங்களா எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
எனக்கு வந்து எங்க சுத்தினாலும் மனோபலா சார் தான் ஏன்னா வந்து அவர் வந்து பேசுறது அந்த எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறதாகட்டும் சரி, ஸ்பாட்ல வந்து பயங்கர கலாட்டா ஜாலி, புள்ள சொன்ன மாதிரி பயங்கரமா எதையாவது ஒன்று அட்டை அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ஷார்ட் ஆக்ஷன் சொல்ற வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாரு. ஒரு வாய் மூடவே முடிஞ்சும் பேசுவாரு. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருங்களேன் சார் அப்படின்னு. இல்ல கம்மா இதுமா அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு 5 மணி வரைக்கும் ஓரளவுக்கு தாங்குவார். 5 மணிக்கு மேல ஆச்சுன்னா அவர் கையும் காலம் வந்து பர இருக்கும். சீக்கிரம் வாங்கடா, இடம் எடுத்தவனுங்களா, ஏன்டா நிக்கிறீங்க, சீக்கிரம் வந்து தொலைங்கடா, இங்க வாங்கடா, இதை எடுங்கடா அப்படி இப்படி என்னென்னமோ பேசுவார். ஏன்னா அவர் சீக்கிரம் முடிக்கணும், 6 மணிக்கு போகணும் என்னமோ பண்ணுவாரு. ஆனா அவர் இருந்த இடம் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா இருக்கும். சித்ரா லட்சுமணன் சார் வந்து அதுக்கு மாறுபட்டவர். அவரும் காமெடி பண்ணுவாரு, ஆனா அவர் பண்றது வெளியில தெரியாது. சும்மா உள்ளுக்குள்ளேயே நாங்க இப்ப 4 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தோம், இங்கே பேசுவார். அவர் பேச ஒரு டைலாக் இருந்தாலும் அதாவது டைலாக் இல்ல, அவர் சாதாரணமா பேசுறதா இருந்தா கூட வந்து ஜாலியா இருக்கும். ஆனா வந்து மனோபலா சார் மாதிரி வெளியில தெரியுற மாதிரி இருக்காது. பட் அவரும் ரொம்ப நல்ல டைப் சித்ரா சார். ஏன்னா மத்தவங்க கூட காம்பினேஷன்ஸ் எல்லாம் எனக்கு வரல. சோ அதனால அது இல்லாம இங்க காம்பினேஷன் இல்லைனாலும் சிங்கம்புலி எல்லாம் இருக்கிறாருன்னா சொல்லவே வேண்டாம் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால பாக்யராஜ் சார் எல்லாருமே அவருடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குறையும் இல்லை. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாலும் எங்க கேமராமேன் சார் வாயே திறக்க மாட்டாங்க. வெரி சைலண்ட். தம்பியோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குமே தவிர அந்த லைட்டை எடுத்துட்டு வர்றதா இருக்கட்டும் சரி, இது இங்க எடுத்து இந்த ட்ராலியை போடு இப்படி பண்றது எதுவாக இருந்தாலும் கேமராமேன் சாருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து ரொம்ப மெல்லமா அப்படித்தான் இருக்கும் அது. ஆனா அழக லட்டு மாதிரி கேமரா ஒர்க் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல காண்பிச்சிருக்காரு. கேமராமேன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் பண்றேன். உண்மையிலேயே நிறைய படங்கள் நிறைய ஃபியூச்சர்ஸ்ல இன்னும் நிறைய வரணும். ஏன்னா நான் PC ஸ்ரீராம் சார் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிவாஸ் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு அனுபவம் வந்து எனக்கு இங்கேயும் இருந்தது. ஸோ அந்த லைட்டிங் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு லொகேஷன்ஸ்ல இருக்கும்போது பெரிய இயக்குநர்கள் கிட்ட ஒர்க் பண்ணதும் கேமராமேன் சார் கிட்ட ஒர்க் பண்ணாலும் அவங்களோட அந்த ஸ்டைல் பார்க்கும்போது தம்பி ஸ்டைல் வந்து அவரை மாதிரி இருக்கே, பாலா சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒரு நமக்கு மனசுக்குள்ள தோணும் அந்த மாதிரின்ட்டு. அதே மாதிரி கேமராமேன் சாருடைய ஒர்க்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அவருடைய ஒர்க் என்னமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. அவர் எடுக்கிறது என்னமோ அது டைரக்டர் தம்பி போய் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். உண்மையிலேயே வந்து எங்களுக்கு இது வந்து எண்ணெய் சுடும் பணிங்கிறது வந்து எங்களுக்கு சினிமா ஒரு ஷூட்டிங் அதெல்லாம் கிடையாது. இது எங்கள் குடும்பம். இந்த குடும்பத்துல நாங்க இதுல ஒரு அங்கம், அவ்வளவுதான். இந்த குடும்பம் இன்னும் இதே மாதிரி கண்டினியூ ஆகணும், இன்னும் பெரிய லெவல்ல இன்னும் சூப்பரா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஹீரோ அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே தள்ளி நின்று பார்த்துட்டு ரசிப்போம். ஆனா சார் எப்படின்னா எல்லாரோட மிங்கிள் ஆகி ரொம்ப ஃபன்னியஸ்ட் பர்சனா இருக்காங்க. ஹாப்பியா எல்லாருக்கிட்டையும் ஈஸியா மிங்கிள் ஆகுறாங்க. இதுதான் ஹீரோயிசம் சொல்றேன். எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பர்சனா, எல்லாரும் கூடவும் ஒரு ஹம்பிளா டக்குன்னு ஒட்டிக்கிற ஒரு கேரக்டர் தான் ஹீரோயிசம். தள்ளி நின்று ரசிச்சுட்டு ஐயோன்னு ஏக்கமா போறது இல்ல சார். எல்லாரோட மிங்கிள் ஆகுங்க, அதுதான் அவரோட ஹீரோயிசம். படியில ஏறி வந்தது நீங்க கவனிக்கலையே. படியில எல்லாரும் எப்படி ஏறி வருவாங்க, நார்மலா தானே நம்மள ஏறுவோம். இவர் அப்படி சக்கு 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 சக்கு. அதுதான் சார் ஒரு ரிக்வெஸ்ட், எவ்வளவு லெவலுக்கு போனாலும் அந்த ஃபன்னியா இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு மிங்கிள் தான், அது கை பண்ணாதீங்க. இல்ல அது வந்து மகனுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளவு பெரிய உச்சிக்கு வந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் வந்து பாக்கும்போது ஒரு முக்கியமான பர்சனா தெரியுறாரு. பிஸியா இருக்காங்க ஏதோ தெரியுது. ஆனா அந்த ஹீரோயிசம் தெரியல, இவரு ஹீரோவா நார்மலா இருக்காங்களே மிங்கிளா. நானும் படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனா மிங்கிளா தான் ரியல் ஹீரோ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கேமராமேன் சார் பத்தி வெங்கடேஷ் சார் இங்க வருவாருன்னு எதிர்பார்த்தேன், நானே வரல. ஆனா அவர் வந்து மலேசியால இப்ப ஷூட்டிங்ல மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும். வெங்கடேஷ் சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க அங்க இருந்தாலும் எங்களுடைய இங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அங்க வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட் சார். இந்த படத்துல உங்களால மறக்க முடியாத விஷயங்கள்லாம் என்னென்ன? மறக்க முடியாதுன்னா மீன் குழம்புலாம் சண்டை போடுவோம். மீன் குழம்பு உண்மையாலுமே மீன் குழம்புக்காக அம்மாவும் சண்டை போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க? அதான் ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அதான் அம்மா எல்லாம் அழகா சொல்லிட்டாங்க. பட் உண்மையாலுமே மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அம்மா அப்பா இங்க இருந்துருப்பாங்க. பட் சில சூழ்நிலைகள் காரணமாக யோசிச்சு இருக்கிறாங்க. கண்டிப்பா
நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா வெற்றி விழாவில சாரு அம்மா எல்லாரும் சேர்ந்து தம்பி பையன் என் மகனோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரு எல்லாம் சேர்ந்து வெற்றி விழாவில மிக சந்தோஷமா நம்ம கொண்டாடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல, நான் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன், நான் வந்து 50 years ஆகுது ஃபீல்டுக்கு வந்து. ஆனா இப்படி ஒரு ப்ரொடியூசர் ஃபேமிலியை வந்து நான் சத்தியமா பார்க்கல. அந்த ஒரு சாஃப்ட்னஸ் எந்த ஒரு இடத்துலயும், இந்த சேட்ட பையன் இந்த பையன் கூட பாலுத்தனம் இருக்குமே தவிர தான் ஒரு ஹீரோ, தான் இப்படி வந்து ஒரு கெத்து காமிக்கணும், ஒரு போஸ் கொடுக்கணும் அப்படி கிடையாது. அம்மாவும் அதே மாதிரி தான். நம்ம ப்ரொடியூசர் பணம் போடுறோன்றது அந்த ஒரு மிடுக்கு எதுவுமே இருக்காது, நார்மலா இருப்பாங்க ரொம்ப. அதாவது அந்த ஒரு ஃபேமிலிக்கு, அந்த ஒரு ஃபேமிலியோட நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் நிச்சயமா இந்த படம் முருகர் அருளால நிச்சயமா. அம்மா வந்து பெரிய முருக பக்தர் அவங்க, சோ தம்பியும் தான் முருக பக்தர், நானும் தான். சோ எல்லாம் அந்த முருகனுடைய அருளால நிச்சயமா வந்து இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதான் பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா தப்பா போயிடும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு மீடியா முன்னாடி நேற்று ப்ரெஸ் மீட் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி. சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. திரும்பி நம்ம வெற்றியோட சந்திக்கலாமா? அவ்வளோதான், எனக்கு என்ன சொல்லணும் வார்த்தைகள் இல்லை. சொல்லிட்டா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா தப்பாயிடும். கண்டிப்பாக அவங்களுடைய பிளஸ்ஸிங் எனக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம வெற்றி விழாவில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹாப்பியாக பண்ணணும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ். அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக போலீஸுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம படத்தில் நம்ம அந்த படத்தில் நம்ம வாகையில் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எல்லாரும் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா தான் மெயினாக. எங்கள் அப்பாலாம் இருந்தால் கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆகிருக்கணும்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா இருக்கிறதுனால தான். ஏன்னா சார் வந்து இந்த சீனில் வந்து ஹீரோயினை பார்க்குறேன், அப்படி ரொமான்டிக்காக போட்டுருக்கோம், திரும்பி பார்க்குறோம் வெக்கம்லாம் பண்ணோம் அப்படின்னா சொன்னோம். ஓகே எல்லாத்தையும் பாட்டு அது ஒரு 30 seconds 40 seconds ரியாக்ஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் லுக்கு தான். அது எல்லாத்தையும் லுக்கு கொடுத்து முடிச்சோடனே சாரும் கேமராமேனும் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு நான் சும்மா பார்க்க தானே செய்யறேன், என்ன பிரச்சனை இதில் அப்படின்ட்டு வந்துட்டு அம்மா நடிப்போமா அப்படின்னது. தெரியும் நீ என்ன லுக் விட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி ஓகே சரிம்மா நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்றது கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு லைக் நான் என்னைக்குமே எனக்கு வந்து மண்டியில் வந்து நான் தான் என்னை தவிர வேறு யாரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே எங்கள் அம்மா வந்துட்டு தம்பி கொஞ்சம் உன்னோட பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, எஸ் மம்மி யூ ரைட் மம்மி அப்படின்னு வந்ததுனால அது போக வந்துட்டு அப்படியே ஜென்ரலாகவே ஓப்பனாக எல்லாரோடையும் பழகி ப்ளஸ் பெரிய ஃபேமிலி கசின்ஸ் நாங்களே வந்து ஒரு 25 பேர் இருப்போம். அண்ட் எல்லாரும் ஒன்றா சம்மரில் வர ஹேங் அவுட் பண்ணுவோமா, அதில் வந்து கீழே தான் நான். ஸோ அதனால வந்துட்டு நம்மளோட பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பழக்கம், எல்லாருமே செட்டில் வந்து அண்ணான்னு கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி சில பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நம்ம வந்து கொஞ்சம் ஹம்பிள் ஆகிட்டோம். மிச்சபடி எனக்கும் ஆசை தான் நம்ம வந்து ஹீரோ மாதிரி ரெண்டு அப்படி சும்மா போஸ்ட் கொடுக்கணும் பண்ண முடியும் தோண மாட்டேங்குது அந்த டைத்துல. நீ ஹீரோ மாதிரி போஸ்ட் பண்ணினா அந்த ஒரு கை வந்து தலையில டக்குன்னு கொட்டுமா பண்ண முடியும் அந்த மாதிரி. நம்மளை சுத்தி நல்ல மக்கள் இருந்தா நம்மளும் நல்லவங்களா இருப்போம். இல்ல ஆக்சுவலா என்னன்னா அவர் சீரியஸா சொல்லணும்னா அவர் சும்மா ஜாலியா பேசுறாரு, கூட பிடிக்க விட மாட்டாரு ரெஸ்டாரண்ட். நானே கேட்பேன் இல்ல மில்ல நட்டாச் வெயில் அடிக்குது ஆக்சுவலா அது கூட பிடிச்சி நிற்பா இல்ல வேணாம் அப்படின்னு. அது நிறைய விஷயங்கள் பிடிக்கும், பட் அது எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையில நின்று ஆகணும் அப்படின்ட்டு அதை கூட அந்த மாதிரி ஒரு மனப்போல் என்னுடைய பிளஸிங். கண்டிப்பா பெரிய ஹீரோ வருவாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து நான் அவரோட இந்த ட்ராவல் நம்ம எந்த படங்கள் பண்ணாலும் பிரதராக நான் வந்து ட்ராவல் நடராஜ் வந்து நான் கண்டிப்பாக நம்ம படங்கள் அத்தனை இருப்பாருமா அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி. மலேசியாவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு விட்டுட்டு பஸ் கேமராமேனுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அந்த அந்த ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு பேசப்படுது. சாங்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. மியூசிக் அருள்தேவ் சார் ரொம்ப நன்றி. ஷாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. சித்ராஜம் சார், பாகிரா சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மனோபாலா சார். பட் அவருக்கும் மனோபாலா சாரோட பிளஸிங் இப்போ எங்களுக்கு இருக்கும். சிங்கமணி சார், தலைவாசன் விஜய் சார், ஸோ அம்மா அக்கா மேடம் ஹீரோ உபாசனா ஹீரோயினி, அதுக்கப்புறம் இந்த மலர்விழிக்க சந்தியா, சுமா பூஜாரி. ஸோ எல்லாருமே ரொம்ப இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்டில் கூட ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்குமே. ஸோ
ஸோ எப்படி நாங்கள் தொடங்கணுமோ அதே மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது. எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஹாப்பியோ அது முடிகிறப்பே இருந்தது. ஸோ திரும்பி நம்மலாம் இன்னொரு ப்ராஜெக்டை மேக் பண்ணுவோம். ஸோ எல்லாமே உங்களுடைய பிளெஸிங்கோட தேட்டரில் போய் இங்கே வந்து வராது எல்லாருமே தேட்டர் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாக இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் படம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க என்ன வெளியே போகும்போது இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த படம் அனுப்பும் அப்படின்றது மட்டும் எல்லாருமே. ஆக்சுவலாக நான் வந்து இந்த படம் இல்லை, எந்த படமுமே நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் தான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த படம் ஒரு பொள்ளாச்சியில் டீ சாப்பிட்ருக்கிறப்போ ஒரு லைன் கிடச்சிச்சு. பட் அந்த லைன்னால வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைஞ்சிருக்காங்க. அதை படிச்சுட்டு சரி இதை நம்ம வந்து ஒரு இந்த மீடியா தான் எல்லாத்தையும் போய் சேர்க்குறீங்களா, ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக இதை வந்து நம்ம எடுக்கலான்ட்டு அதுக்காக வந்து தான் அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு நான் வந்து அம்மாட்ட போய் கதை சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க ஓகே, அப்புறம் அப்பா சொன்னாங்க ஓகே சரி பண்ணுங்க. அதை வச்சு இது ஒன்லைன் ஒரு கதை, ஒரு சின்ன பேப்பரில் பார்த்துக்க தான். பட் டெஃபினட்டாக இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. பட் வீண் போகாது, ஒரு 100% வீண் போகாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன் ஆடியன்ஸ் படம் பார்க்க வரணும், படம் பார்த்து வந்துட்டு வெளில போகும்போது என்ன ஃபீல் பண்ணிட்டு படம் பார்க்கறதுக்கு ஏன் வரணும்னா இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கணும்பா. அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருந்தா தான் எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து அடுப்பு எரியணும், நல்லபடியா நிம்மதியா சாப்பிடணும். நேற்று கூட ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், ஒரு வயசான பாட்டி பாவம் இவ்வளவு சாதம் தான் அதுல தண்ணி ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு மிளகா பொடியை வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்படியெல்லாம் ஜனங்க இருக்காங்க, இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க. ஆனா 10 வகையான பலகாரங்கள் இருந்தாலும் இது இல்லையா அப்பளம் இல்லையான்னு கேட்கிற கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான படங்களையும் மக்கள் பார்த்து அவங்க தான் நீதிபதியா இருந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். நிச்சயம் ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஏன்னா சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, குத்து சாங் உண்மையிலேயே சொன்ன மாதிரி அந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில வரும்போது அந்த சாங் வந்து முணுமுணுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம மன நிம்மதியோட சந்தோஷமா கலகலப்பா வெளியில வருவாங்க. ஏன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்கள் அதுல இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஹீரோ ஹீரோயின் வந்து புதுசா இருந்தா கூட அவங்களும் வந்து அவங்களுடைய பார்ட் என்னமோ அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேஷத்தை அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வெளியில வரும்போது நிச்சயமா பழைய படங்கள் பார்க்கும்போது வெளியில வரும்போது அந்த வசனம் இன்னும் இப்ப கூட வந்து பார்த்தால் பசி தீரும், பாவ மன்னிப்பு, இந்த மாதிரி படங்கள்ல இருக்கிற டைலாக் எல்லாம் கூட இப்பவும் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இப்ப வெளியில வரும்போது இந்த படத்தோட அந்த லிரிக்ஸ், இந்த சீன்ஸ், தம்பி சொன்ன மாதிரி அந்த மீன் குழம்பு அதெல்லாம் வந்து நிச்சயமா ஞாபகத்தில் இருக்கும். சந்தோஷமா மக்கள் வெளியில வருவாங்க. அவங்க நிச்சயமா ஆதரவு கொடுக்கணும். அதுதான் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏதாவது இருக்கும் இந்த படத்துல. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு கருத்து இருக்கு இந்த படத்துல. பட் அந்த கருத்தை வந்து உங்க மண்டை மேல கொட்டி கொட்டிலாம் சொல்றது இல்லை, ரொம்ப சிம்பிளா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க இந்த கருத்தை. அது போக ஆப்வியஸ்லி காமெடி இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, த்ரில் இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. பட் எதுவுமே வந்து நாங்க வந்து இருக்கணும்ன்றதுக்காக இல்லை, இதை வச்சாதான் படம் அந்த மாதிரி இல்லை. இது படத்துக்கு தேவையா என்ன இருந்துச்சோ அதை மட்டும்தான் செஞ்சோம். அண்ட் இந்த ஸ்டோரிக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டாக தான் இருக்குமே ஒழிய ஒரு நெகட்டிவாக இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி கம்ப்ளீட் ஸ்டோரி. அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. வேஸ்டடாக சீன்ஸ் கிடையாது இந்த படத்தில். காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் கிடையாது. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த ஸ்டோரி அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் இட் கெட்ஸ் டு த பாயிண்ட். அண்ட் படம் உண்மையிலே இல் கோ பை. உண்மையிலே நீங்கள் பார்க்கும்போது அது வந்து நீங்கள் நினைக்க கூட மாட்டீங்க, முடிஞ்சிச்சு அவ்வளோ ஒரு பிளிக்ல முடிஞ்சிடும். ஏன்னா சில விஷயம்லாம் இந்த படத்தில் வந்து இட் கோஸ் பை ஸோ ஃபாஸ்ட். ஏன்னா ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு திங்க் அபவுட் நாட் ஹாஃப் வே பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹாஃப் வே படம் அப்படியே ஸ்பீட் பிக்கப் ஆரம்பிக்கும். தென் இட் டசன்ட் ஸ்டாப், ஜஸ்ட் சர்க்குன்னு போயிடும். அண்ட் நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது I was like, ஓ லைக் எப்படி இந்த படம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சதுலாம் யோசிச்சு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஸ்டோரி அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஒரு கருத்தும் நல்ல இது இருக்கு. ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க, பார்த்து எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா இது ஒரு கண்டென்ட் அப்படி எடுத்து செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அந்த கண்டென்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பெருசாக பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பிகம் ஸோ போரிங் ஃபார் த ஆடியன்ஸ். அதோடு சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட், ஒரு லவ் கிவ், எல்லாமே ஃபேமிலி கிவ் எல்லாமே பொருத்தி சேர்ந்து பெரிய பெரிய விஷயம். அதுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களும் அமைஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அந்த கேரக்டர் என் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சி இருக்கும், அவங்களுடைய மேனரிசம்ஸ் ஏதோ ஒன்று ஒன்றா இருக்கும். ஸோ இந்த ஒரிஜினாலிட்டியை பார்க்கலாம் இந்த படத்தில், அது நிச்சயமாக இருக்கும்.
மட்டும் இல்லாம படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது குழந்தைங்களை கூட்டிட்டு படத்துக்கு வந்துட்டு மாதிரி முகத்தை சுருக்கிட்டு போறவங்க தான் இப்ப நிறைய பேரை பார்க்கணும். என்னங்க இந்த படம் நல்லா இருக்கும், ஃபேமிலி அப்படி எப்படின்னாங்க, லவ்னாங்க, வந்து இந்த மாதிரி கேவலமா நம்ம சீன் வச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா வரவங்க சந்தோஷமா போவாங்க. ஸோ எவ்வளவு எல்லாருமே கண்டென்ட்மெண்டோட இருப்பாங்க. எல்லாரும் ஆசைப்பட்ட பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய காமெடியன்ஸ் எல்லாரையும் பார்க்க போறேன். ஓகே. ஸோ ஹீரோ ஹீரோயின் மட்டும் நியூ ஃபேஸஸ் இருந்தாக்க கூட ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாரும் அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, நியூ ஃபேஸஸ் வச்சு படம் ஃபுல்லா எடுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ மிஸ் ஆன மாதிரி தோணுது. இங்க மிஸ்ஸிங்கே இருக்காது. எல்லாருக்கும் அந்த அந்த அணுகள் லவ் இது மட்டும் இல்லாம செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து எல்லாராலும் வளர்க்கப்பட்ட ஆட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே பார்த்து ஒரு ஜெல்லை ஒரு ஹாப்பினஸோட வெளியில வருவாங்க. படம் பேர் இருக்குல்ல, என்னை சுடும் பனி, அது வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணினா எல்லாம் சந்தோஷத்தை மட்டும் பார்ப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் கூட நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து அப்படியே என்ன சொல்றது, பனி கூட நெருப்பா தெரியும். அது அழகா சொல்லியிருக்காங்க. அது ஏதோ அனுபவம் இருக்கு உள்ளுக்குள்ள, நான் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். மெசேஜ் ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசிங் அம்மா அப்பா 2 பேருமே உங்க பிள்ளைய மட்டும் வளர்க்காம இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுக்காக இன்னும் நிறைய வருங்காலத்துல நல்லா வரணும்ன்ற ஒரு டீமை வந்து என்கரேஜ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டீம் வந்தாதான் நாங்கெல்லாம் பின்னாடி போய் அடுத்த ஜெயிக்கிறதுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னு நினைக்கிற அந்த நல்ல எண்ணத்துக்காக இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து எல்லாருமே இந்த படத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனீங்கன்னா அது பின்னாடி ஒரு பெரிய டீம், நாங்க அது பின்னாடி இருக்கோம், நிறைய பேர் உருவாக்குவாங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். தேங்க்யூ. கண்டிப்பா என்னை ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அம்மாவும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு உண்மை சம்பவம். சில அம்மாவுங்களுக்கே வந்து பயங்கர அம்மா வந்து ஒரு ஃபேமிலி ஓரியண்டாக ஹீரோ அம்மா எல்லாமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அது அம்மாவுங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க இல்லையா? அதனால அம்மாவுங்களுக்கு தெரியாமல் சில உண்மை சம்பவம் இருக்கும். அது அம்மாவுங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அது உண்மை சம்பவம் நடந்தது. காமெடி ஒரு உண்மையாலுமே ரியலாக ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இதில் எந்த ஒரு இதுக்காக சொல்ல நடந்த ஒரு விஷயங்கள நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்த ஒரு விஷயம் தான். பட் சேம் டைம் அம்மாவுங்க வந்து பையன் வந்து என்னதான் அம்மாட்ட சேட்டை பண்ணாலும் எல்லா விஷயங்களும் நம்ம அம்மாட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து அம்மாவோட சொல்லி நாங்கள் மறைச்சிருக்கோம் சில விஷயங்கள் தான். அம்மாவுங்க நாளைக்கு வெளியே வந்து என்னை வந்து திட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஏன்னா இப்போ என்ன சொல்லிடணும். பட் நல்ல நல்ல ஒரு படம், நல்ல ஒரு படம். இதை பார்த்துட்டு மாமியாரும் சம்மந்தி இருக்கிறது சண்டை கூட வரல வெளியே வந்து எனக்கு தெரியல. பட் நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வர ஜூலைல ஆரஞ்சு பிக்சர்ஸ், மகிமா தேவன். ஸோ லண்டன். ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா, ஒரே ஒரு ஒன்லைன் எஃபெக்ட் என்ன வந்து ஓகே பண்ணது ரொம்ப நன்றி. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம லண்டனில் மீட் பண்ணலாம். ஆரஞ்சு பிக்சர்ஸ், அண்ணன் பேர் வந்து மகிமா தேவன். இதை வந்து ஸ்ரீ சாய்தேவ் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ நாங்களும் ஒரு ட்ராவல் பண்ணுவோம், அதுக்கும் விசஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னை சுடும் பண்ணி கண்டிப்பாக தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ. தேங்க்யூ.